வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு யோசிச்சப்போ செமையாக ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, இந்த குழிப்பணியார பேனில் நம்ம வந்து மினி ஆப்பம் ட்ரை பண்ணலான்ட்டு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு ஆப்பத்துக்கு நம்ம எப்படி சுற்றுவோமோ அதே மாதிரி மெதுவாக அழகாக சுற்றினா சூப்பராக மினி ஆப்பம் வந்துச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம எப்படி ஆப்பம் செய்வோமோ அதே மாதிரி இதுவே நான் வந்து தோசை மாவில் வேறு செஞ்சேன். அதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துச்சு. குட்டீஸ் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக வந்துச்சு. என்னென்னா நம்ம ஊற்றும்போது கடகடன்ட்டு ஊற்றிட்டு கொஞ்சம் மெதுவாக சுற்றணும். ஏன்னா வந்து நமக்கு 7 குழி இருக்கும் இல்லையா, அதனால் வந்து ஒன்று படாமல் இருக்க மாதிரி நம்ம அழகாக ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பராக வெந்துடும். பாருங்கள், நான் எல்லாருக்குமே இதையே பண்ணிடலான்ட்டு நிறைய மினி ஆப்பம் செஞ்சாச்சு. தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது. சூப்பராக இந்த தேங்காய் பால் மினி ஆப்பம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.